சகோதரர் ஐயப்பன் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார். சாரி. அடுத்தபடியாக வேலியந்தோப்பு நீலப்புலிகள் இயக்கத்தின் மகளிர் அணி செயலாளர் அன்பு அம்மா கல்யாணி அவர்கள் தலைவர் அவர்களுக்கு சால்வை சிந்தாமணி அவர்கள் அரசியல் படு, அமைப்பாய் எழு, ஆட்சியை நிறுவு என்கிற முழக்கத்தை முன்வைத்த நீலப்புலிகள் இயக்கம் இன்றைய தினம் மணிப்பூரில் பழங்குடி பெண்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாலியல் கொடுமைகளை கண்டித்து அதை தடுத்து நிறுத்திட வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் தற்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மாவீரன் அஞ்சா நெஞ்சன் TM மணி அவர்களுடைய தோளோடு தோள் என்ற சமூக போராளி என்னை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா மாநில பொருளாளர் JPR அவர்களே, இங்கே எனக்கு முன்பாக கண்டன உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய என் நெஞ்சுக்கு நெருக்கமான மாநில அமைப்பு செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் TV பாலு அவர்களே, மையக்குழு உறுப்பினர் ஆசிரியர் தங்கராஜ் அவர்களே, எழுச்சி உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு தம்பி மாநில ஒருங்கிணைப்பாளர் TM சம்சுதீன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி என் நம்பிக்கைக்கு பத்திரமான டெல்டா அமைப்பு செயலாளர் இரா புகழேந்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நான் பேசவில்லை, என்னுடைய நேரத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பேசுபவர்களுக்கு வழிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு தம்பி நிவாஸ் அவர்களே, அருமை மாமா MS ராஜேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் துவக்க உரையாற்றிய ஒன்றிய செயலாளர் சகோதரர் பாராளுமன்ற தொகுதி செயலாளராக பொறுப்பேற்று தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி வேலூர் ஆனந்தராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அன்பு தம்பி மணிவர்மன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக குறுகிய காலத்தில் பல்வேறு பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் யாரிடமும் எந்த பொருளாதார உதவியையும் கேட்காமல் கையில் இருக்கும் 100-200 வைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி எவ்வளவு சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்த இயக்கத்துடைய மூத்த போராளிகள் அண்ணன் அசாருதீன், பவுன்ராஜ், காமராஜ், முகமது ரஃபீக், ராமன், செல்லதுரை, செருகடம்பூர் பன்னீர், கக்கன் காலனி கருணாநிதி, கதிராமங்கலம் ராதா, கருப்பூர் வீராசாமி, மரத்தரை பூராசாமி, நாகலிங்கம், கொடியாலம் தங்கையன், கெளுத்தூர் ராஜன், கெளுத்தூர் திருமால், கெளுத்தூர் குமார், இருமூலை கிருஷ்ணமூர்த்தி, கீழ சூரியமூலை ராஜமாணிக்கம், சம்பந்தம், பந்தனூர் பழனிவேல் உள்ளிட்ட மூத்த போராளிகளே, இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னவுடன் இந்த நிகழ்ச்சியை கும்பகோணத்தில் நடத்தக்கூடாது, தஞ்சாவூரில் நடத்தக்கூடாது, நாம் இருக்கக்கூடிய திருப்பனந்தாளில் தான் நடத்த வேண்டும் என்று என்னிடம் உரிமையாக உத்தரவை பெற்று எவ்வளவு சிறப்பாக உங்களை எல்லாம் ஒருங்கிணைத்த அன்பு தம்பிகள் முரளி அவர்களே, தீபன்ராஜ் அவர்களே, விமல் அவர்களே, ஆதி சுரேஷ் அவர்களே, வனசை ஆனந்தராஜ் அவர்களே, அன்பு தம்பி KD ஹரி அவர்களே, பட்டவேலி சஞ்சய் அவர்களே, பனசை திருஞானம் அவர்களே, வேலூர் ஐயப்பன் அவர்களே, சரண்ராஜ் அவர்களே, பனசை அரவிந்த் அவர்களே, சூர்யா அவர்களே, மட்டியூர் விக்னேஷ் அவர்களே, சுபாஷ் அவர்களே, ஆலவேலி ஸ்டீபன் அவர்களே,
வடக்கு தேர்வைச் சேர்ந்த அன்பு தம்பிகள் பிரதாப் அவர்களே, புகழ் அவர்களே, தினகரன் அவர்களே, எனக்கு சால்வை அணிவித்து சிறப்பித்த அன்பு தம்பிகள் இடையனூர் விவேக் அவர்களே, ஐயப்பன் அவர்களே, புழுதிகுடி ரகுபதி அவர்களே, அம்மையார் சிந்தாமணி அவர்களே, என்னுடைய அழைப்பை ஏற்று பல்வேறு கிராமங்களிலிருந்து இங்கு வந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் நெஞ்சுக்கு நெருக்கமான நீல புலிகள் இயக்கத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக பல்வேறு பகுதிகளில் மணிப்பூரில் நடந்த கலவரத்தை கண்டித்து கூட்டாக பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைந்து ஆங்காங்கே கண்டன போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் நீலப்புலிகள் இயக்கம் நாம் மட்டும் தனியாக நம்முடைய மக்களுக்கு அங்கே என்ன நடக்கிறது என்பதை தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பல்வேறு கண்டன போராட்டங்களை நடத்துவதற்கு நமக்கு தேவை வந்தது. குறிப்பாக இதோ திருப்பனந்தாள் கக்கன் காலனிக்கு எதிராக இருக்கக்கூடிய வேலியன் தோப்பு மக்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே குடியிருக்கிறார்கள். குடிநீர் குழாய் பதிப்பை காரணம் காட்டி 40 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருக்கக்கூடிய அவர்களுக்கு எந்தவித இழப்பீட்டையும் வழங்காமல், மாற்றியிடம் வழங்காமல் அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று அரசியல்வாதிகளும் ஆளும் வர்க்கமும் அதிகாரிகளும் திட்டமிட்டு வருகிற 27ஆம் தேதிக்கு நீங்கள் காலி செய்ய வேண்டும், இல்லையே நாங்கள் காலி செய்து விடுவோம் என்று மிரட்டலாக அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆக நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய தேவை இருந்தது. ஆனால் நடத்தவில்லை. அதை போலவே இங்கே பார்வையாளராக வந்திருக்கக்கூடிய அணக்கரை விநாயகர் தெருவைச் சேர்ந்த அன்பிற்குரிய அம்மா மீனாட்சி அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கேடுகெட்ட சைவ படத்தை எதிர்த்து தன்னந்தனியாக போராடி கொண்டிருக்கிறார். இவர் பிறப்பால் பறையர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் கிடையாது, வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். ஆனால் இந்த வடத்து நிலத்தை சாகுபடி செய்த தன்னுடைய கணவர் ராதாகிருஷ்ணன் என்பவர் மடாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதினார் என்பதற்காக அவருடைய நிலங்களை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு அந்த குடும்பத்தை வீதியில் நிறுத்தியது இந்த சைவமட கும்பல். 3 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களுக்காக நாம் போராடி வருகிறோம். நிலத்தை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று காவல்துறையிடம் பல்வேறு புகார்கள் அளித்திருக்கிறோம். பெற்ற 2 மகன்களும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களை வீதியில் துரத்தி விட்டார்கள். அப்படி அலைந்து திரிந்து அவருடைய கணவரும் இறந்து போய்விட்டார். அவர் மட்டும் தன்னந்தனியாக இருக்கிறார். ஆக அவருக்கு நீதி கேட்டு ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்று நாம் திட்டமிட்டிருந்தோம். அவற்றையும் நடத்தவில்லை. அதை போலவே பேரூராட்சியில் மக்களுடைய வரி பணத்தில் கட்டப்பட்டது இந்த கழிவறை. இந்த கழிவறை கட்டப்பட்டு 1.5 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. இதை போலவே சன்னதி தெருவில் ஒரு கழிவறை இருக்கிறது. அதை போலவே மக்களுடைய வரி பணத்தில் 50 லட்சத்திற்கு மேல் செலவு செய்து சன்னதி தெருவில் ஒரு அள்ளிக்குளம் புனரமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. பேரூராட்சி மேலே மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் போடுவதற்கு அரங்கு கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் திமுக அரசியல்வாதிகள் ஆளும் வர்க்கத்தினர் திறப்பதற்கு தேதி தரவில்லை என்று மக்கள் பயன்பாட்டிற்கு வர வேண்டிய கழிப்பறையையும் கட்டிடங்களையும் 2 ஆண்டுகளுக்கு மேலாக திறக்காமல் இருக்கிறது இந்த பேரூராட்சி நிர்வாகம். ஆக அந்த பேரூராட்சி நிர்வாகத்தையும் கண்டிக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் அங்கே துப்புரவு தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தாய்மார்கள். எந்த சாதியும் இங்கே துப்புரவு செய்வதற்கு தயாராக கிடையாது. நம்முடைய மக்கள் தான் செய்கிறார்கள். அந்த துப்புரவு வேலையும் தனியாருக்கு டெண்டர் விட்டு அவர்கள் மூலம் அந்த வேலையை அபகரிப்பதற்கான ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கிறார்கள். ஆக இவற்றையெல்லாம் கண்டிக்க வேண்டும் என்று நாம் விரும்பி கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டோம். அவற்றையும் நடத்த முடியவில்லை. இப்படியாக இங்கே லட்சோபலட்ச செலவில் கோயில் கும்பாபிஷேகங்கள்
கொண்டாடப்பட்டது. கோயில் வாசல் இருக்கக்கூடிய அத்தனை வணிகர்களுடைய கடைகளும் அங்கே பிரிக்கப்பட்டது, தகர்க்கப்பட்டது. ஒரு கோயிலுக்கு ஒரு நாளுக்கு கும்பாபிஷேகம் கொண்டாட வேண்டியவர்கள் தலைமுறை தலைமுறையாக தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கடைகளை இடித்து கோயிலுக்கு இந்த அரசு நிர்வாகம் அதிகார வர்க்கம் சேவை செய்கிறது என்று சொன்னால் அவற்றையும் கண்டிப்பதற்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய தேவை இருந்தது. அவற்றையும் செய்யவில்லை. இந்த பேரூராட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய 15 வார்டுகளில் அவர்கள் பறையர்களாக இருந்தாலும் சரி, படையாட்சிகளாக இருந்தாலும் சரி, செட்டியாராக இருந்தாலும் சரி, வெள்ளாளர்களாக இருந்தாலும் சரி, கோணார்களாக இருந்தாலும் சரி, எந்த மக்கள் உழைத்து ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று சொன்னாலும் அந்த மக்கள் கோயிலுக்கு செல்ல வேண்டும், மடத்திற்கு செல்ல வேண்டும், அங்கே என்ஓசி வாங்க வேண்டும். அந்த என்ஓசி வாங்குவதற்கு மடமும் கோயிலும் இத்தனை லட்சம் தா என்று சொல்லுவார்கள். ஆக அடித்து பிழைத்து உழைத்து வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் கூட இங்கே மடத்திற்கும் கோயிலுக்கும் படி கட்டினால்தான் வீடு கட்ட வேண்டும் என்ற அவரநிலை இருக்கிறது. ஆக கோயிலையும் மடத்தையும் நாம் கண்டிக்க வேண்டும், ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய தேவை இருந்தது. அவற்றையும் நடத்தவில்லை. ஆக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாலையும் நாம் எல்லாம் இங்கே கூடி கண்டன ஆர்ப்பாட்டம் தான் நடத்தி கொண்டிருக்க வேண்டும். அந்த அளவிற்கு இங்கே இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம், அரசு அதிகாரிகள், நாம் ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்த சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், இங்கே இருக்கக்கூடிய மடங்கள், கோயில்கள், ஆதினங்கள், அவர்களுக்கு பல்லக்கு தூக்குகிற பொறுக்கிகள் இந்த பாமர மக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் ஓரமை கட்டி வைத்துவிட்டு எங்கோ இருக்கக்கூடிய மணிப்பூர் என்ற மாநிலத்தில் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக ஏன் நாம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம்? இங்கே நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எதிரானவர்களை எதிர்த்து இன்றோ இல்லை நாளையோ நாளை மறுதினமோ கூட நாம் போராடிவிட முடியும். ஆனால் மணிப்பூர் என்ற மாநிலத்தில் ஏறத்தாழ 80 நாட்களுக்கு மேலாக கலவரம் நடக்கிறது. 80 நாட்களாக அங்கே யார் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த நாட்டின் நிலங்களையும் வளங்களையும் பொருளாதாரத்தையும் குவித்து வைத்திருக்கக்கூடிய இந்த நாட்டின் உயர் சாதி சமூகம் அங்கே பாதிக்கப்பட்டிருந்தால், பார்ப்பனர்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருந்தால், பணியாக்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருந்தால், கலவரம் துவங்கி 24 மணி நேரத்தில் இந்தியாவுடைய மத்திய அரசு, மோடி அரசு, மானங்கெட்ட அரசு அந்த கலவரத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கும். ஆனால் அங்கே பாதிக்கப்படுவது அங்கே பார்ப்பனர்கள் கிடையாது. அங்கே பாதிக்கப்படுவது பணியாக்கள் கிடையாது. அங்கே பாதிக்கப்படுவது நாம் எல்லாம் உயர் சாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே அந்த சாதிகள் கிடையாது. அங்கே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பது இப்படி சார்ல போட்டீங்கன்னா நான் தான் பாதிக்கப்படுவோம், பேச்சு தான் பாதிக்கப்படும். நன்றி. ஆக அங்கே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பது இந்த நாட்டின் பூர்வகுடி மக்களாக இங்கே நாம் எப்படி பல்லர்களாக, பறையர்களாக, அருந்தினர்களாக நாம் பாடாய்பட்டுக் கொண்டிருக்கிறோமோ அப்படித்தான் அங்கே இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களாக இருக்கக்கூடிய குக்கி இன மக்கள், இங்கே எப்படி பறையர் சமூக மக்கள் என்று சொல்கிறோமோ, புறவர் சமூக மக்கள் என்று சொல்கிறோமோ, எப்படி இங்கே பல்லர் சமூக மக்கள், படையாட்சி என்று சொல்கிறோமோ, அப்படித்தான் அங்கே நம்மை போலவே ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய குக்கி இன மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மே 3ஆம் தேதி அங்கே ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதோ திருப்பனந்தாரை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த திருப்பனந்தாரில் 4 வீதிகள் இருக்கிறது. இது இந்த வீதி தெற்கு வீதி, அங்கே மடவிலாகம், அங்கே வடக்கு வீதி, இது கடைத்தெரு. இங்கே இருப்பவர்களில் எத்தனை பேர் ஏழைகள், எத்தனை பேர் நிலமற்றவர்கள், எத்தனை பேருக்கு வீடு கிடையாது, எத்தனை பேருக்கு உழைப்பதற்கு நிலம் கிடையாது, பிழைப்பு கிடையாது. எல்லோருக்கும் பெரும்பாலும் எல்லாமும் இருக்கிறது. ஆனால் இந்த ஊருக்கு வெளியே சென்று பாருங்கள். அங்கே வடக்கு ஆதிதிராவிட தெரு இருக்கிறது, இங்கே தெற்கு ஆதிதிராவிட தெரு இருக்கிறது, இங்கே கத்தன் காலனி இருக்கிறது, இங்கே காளியம்மன் கோயில் இருக்கிறது, அங்கே குறவர் சமூக தெரு இருக்கிறது, இங்கே மேலவெளி இருக்கிறது, அங்கே பட்டம் இருக்கிறது, மாராச்சேரி இருக்கிறது, மட்டியூர் இருக்கிறது, மாவத்திருப்பு இருக்கிறது. எத்தனை பேருக்கு நிலம் இருக்கிறது, எத்தனை பேருக்கு வீடு இருக்கிறது, எத்தனை பேருக்கு பொருளாதாரம் இருக்கிறது, எத்தனை பேருக்கு வசதி வாய்ப்பான வாழ்க்கை இருக்கிறது? 90% பேர் அன்றாடம் காட்சிகள். ஆக அரசு இந்த மக்களில் யாருக்கு பொருளாதார பின்புலம் இல்லையோ, யார் சாதி ரீதியாக ஒடுக்கப்படுகிறார்களோ, யார் கல்வி ரீதியாக பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு இடஒதுக்கீடு தருகிறது.
ஆக SC/ST மக்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கிடையாது. இங்க இருக்கக்கூடிய BC மக்களுக்கு 30% இடஒதுக்கீடு உண்டு. MBC மக்களுக்கு 20% இடஒதுக்கீடு உண்டு. ஆனால் மணிப்பூரில் அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களாக குக்கி மக்கள் இருக்கிறார்கள். அங்கே சமவெளிகள் இருக்கிறது, மலை குன்று பள்ளத்தாக்குகளும் இருக்கிறது. அந்த ஏழை எளிய பழங்குடி மக்கள் பள்ளத்தாக்குகளில் வசிக்கிறார்கள். வசதி வாய்ப்பான மெய்த்தி மக்கள் சமவெளிகளில் வசிக்கிறார்கள். ஆக வசதி வாய்ப்பற்ற மலைகளில் பள்ளத்தாக்கில் வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தரப்படுகிற இடஒதுக்கீட்டை எங்களுக்கும் தர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியுடைய உதவியோடு மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் பெயர் பிரேம் சிங், அந்த அயோக்கியன் உச்ச நீதிமன்றத்தினுடைய துணையோடு உயர்நீதிமன்றத்துடைய துணையோடு வசதி வாய்ப்பானவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற ஆணையை அடாவடித்தனமாக பெறுகிறார்கள். ஏற்கனவே நிலப்பட்டவர்களாக பொருளாதாரப்பட்டவர்களாக வசதி வாய்ப்பற்றவர்களாக இருக்கக்கூடிய அந்த பழங்குடி குக்கி மக்கள் அதை எதிர்க்கிறார்கள். அவருடைய எதிர்ப்பு நியாயமானது. இவ்வளவு காலம் நாங்கள் நிலமில்லாமல் இருக்கிறோம், இவ்வளவு காலம் நாங்கள் தொழில் செய்வதற்கு தொழில் இல்லாமல் இருக்கிறோம், எங்களை காப்பாற்றுவதற்கு ஆளும் ஒன்றும் கிடையாது, காவல்துறை எங்களுக்கு எதிராக இருக்கிறது, ராணுவம் எங்களுக்கு எதிராக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் எனக்கு எதுவுமே கிடைக்காத பொழுது என்னுடைய இடஒதுக்கீட்டை அவனுக்கு எப்படி தருகிறாய் என்ற நியாயமான குரலை எழுப்பி ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள். மே 3ஆம் தேதி நடத்துகிறார்கள். இன்றிலிருந்து மே 3ஆம் தேதி 80 நாட்களுக்கு முன்பாக நடத்துகிறார்கள். அடுத்த நாளே அந்த மெய்த்தி இன மக்கள் அப்படி போராட்டம் நடத்தியவர்களை மிக பெரும் கலவரம் செய்து, காவல்துறை உதவியோடு கலவரம் செய்து அவர்களை எல்லாம் அடித்து உதைத்து விரட்டுகிறார்கள். 2 பெண்களை, நம்முடைய பழங்குடி சமூக பெண்களை, அந்த பெண்கள் என்ன பாவம் செய்தார்கள், அந்த பெண்களுடைய ஆடைகளை எல்லாம் உரிமை அவர்களை அம்மனமாக்கி 500 பேருக்கு மேலாக அந்த சாதி இந்து பொறுக்கிகள் அந்த மணிப்பூர் மாநிலத்தில் அந்த பெண்களை அடித்து இழுத்து நிர்வாணப்படுத்தி வந்து அந்த பெண்களை பாலியல் வல்லுறவு செய்கிறார்கள். எவ்வளவு பெரிய மானக்கேடான விஷயம்! இது ஏதோ தனியாக நடந்தது கிடையாது. பொதுவெளியில் 500 பேருக்கு மேலாக சேர்த்து கொண்டு வசதி வாய்ப்பானவர்கள் அந்த பழங்குடி பெண்களை நிர்வாணப்படுத்தி அடித்து இழுத்து உதைத்து வந்து அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மானம் கெட்ட அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? அத்தனை பேரையும் துப்பாக்கியால் சுட்டிருக்க வேண்டும், அத்தனை பேரையும் சிறையில் அடைத்திருக்க வேண்டும், அத்தனை பேரையும் தூக்கி ஏற்றிருக்க வேண்டும். ஆனால் அந்த அரசு எவன் செய்தானோ அவனிடம் ஆயுதங்களை கொடுத்து மீண்டும் மீண்டும் கலவரம் செய்ய சொல்கிறது. மணிப்பூர் மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் இருக்கக்கூடிய மொத்த MLAக்கள் 60 பேர், 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். 40 பேர் எவன் கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறானோ அந்த மெய்த்தி சாதியை சேர்ந்தவன், மெய்த்தி இனத்தை சேர்ந்தவன். பழங்குடி மக்கள் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுகிறார்கள். ஆனால் இந்த மண்ணுக்குரியவர்கள், இந்த மண்ணில் பிறந்தவர்கள், மலையில் பிறந்து அங்கிருந்து விவசாயம் செய்து காடு கழனிகளில் உழைத்து இந்த நாட்டிற்கு தேவையான வளங்களை கொடுக்கக்கூடிய அந்த குக்கி இன மக்களை அந்த மெய்த்தி இன மக்கள் கொன்று குவிப்பதற்கு அங்கே ஆளுகிற பாஜக அரசு ஆயுதங்களை கொடுக்கிறது. அங்கே ஆளுகிற பாஜக அரசு அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. அவர்கள் மட்டும் கிடையாது, உலகத்திலேயே 4வது மிகப்பெரிய ராணுவத்தை வைத்திருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மோடி அரசு அந்த மாநில அரசை தடுப்பதற்கு வக்கற்று அவர்களை ஆதரித்தது. அதனால்தான் 80 நாட்களில் இதுவரை 150க்கு மேற்பட்ட நம்முடைய மக்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பேர்? 150 பேர். ஆதிக்க சாதியை சேர்ந்தவன், ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒரு அரசியல்வாதியோ பாமர மக்களோ இந்த மண்ணில் படுகொலை செய்யப்பட்டால் சேரி மொத்தமாக சுடுகாடி போகும். அத்தனை காவல்துறையும் சேரியின் மீது படையெடுத்து விடுவார்கள். அத்தனை அதிகார வர்க்கமும் சேரிக்கு படையெடுத்து ஒட்டுமொத்த சேரி மக்களையும் அடித்து உதைத்து வண்டியில் ஏற்றி வழக்கு போட்டு மாத கணக்கில் சிறை வைப்பார்கள். ஆனால் 150 பழங்குடி மக்களை இந்த மானக்கெட்ட பிஜேபி மணிப்பூர் அரசு படுகொலை செய்திருக்கிறது. இந்த படுகொலைகளை தடுப்பதற்கு துப்பற்ற மானங்கெட்ட மோடி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய பிரச்சனையை பார்க்காமல் நாடு நாடாக சுற்றி கொண்டிருக்கிறான். உள்நாட்டில் இந்திய மக்கள் மோதி கொண்டிருக்கிறார்கள். கைகளில் துப்பாக்கிகளை வைத்து, ராக்கெட் லான்ச்சர்களை வைத்து, கைகளில் கொலை ஆயுதங்களை வைத்து, வெடிகுண்டுகளை வைத்து
இரண்டு தரப்பாக நின்று கொண்டு மெய்த்தி மக்களும் குக்கி மக்களும் ரத்த கலரையில் ஈடுபட்டிருக்கிறார்கள், மோதி கொண்டிருக்கிறார்கள், ஒருவர் படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மானம் கெட்ட மோடி இந்த பிரச்சனையை தீர்க்காமல் இங்கிருந்து அமெரிக்காவிற்கு செல்வது, அங்கே அதிபரின் மனைவிற்கு வைர மோதிரத்தை பரிசளிப்பது, அங்கிருந்து இன்னொரு நாட்டிற்கு செல்வது, இப்படியாக நாமெல்லாம் ரத்த சகதியில் மூழ்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நம்ம எல்லாம் மோதவிட்டு இந்த ரத்தத்தை ருசி பார்த்த ஒரு ஓனாய் தான் இந்த நாட்டின் ஆட்சியாளராக இருக்கக்கூடிய மோடி கும்பல், பாரதிய ஜனதா கும்பல், RSS கும்பல். அப்படி என்று சொன்னால் இவர்களை எதை கொண்டு அடிக்க வேண்டும்? எப்படி இவர்களுக்கு தைரியம் வந்தது? இந்த நாட்டின் மக்கள் தொகை எத்தனை சதவீதம் பேர் இருக்கிறார்கள்? எனக்கு முன்பாக பேசிய ஒரு இஸ்லாமிய சகோதரர் நாசர் சொன்னார், பெரும்பான்மை என்ற அந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று பிஜேபியும் RSSம் மோடியும் இந்தியாவில் தங்கள் நினைத்ததையெல்லாம் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னார். ஆனால் உண்மையில் யார் பெரும்பான்மை? இந்த நாட்டில் யார் பெரும்பான்மை? நாம் தான் பெரும்பான்மை. இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன பணியாக்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள்? அதிகபட்சம் பார்த்தால் 10% தொட மாட்டார்கள். 10% தொடாத பார்ப்பன பணியாக்கள் இந்த நாட்டின் நீதிபதிகளில் 80% பேர் இருக்கிறார்கள். இந்த நாட்டின் IAS IPS பதவிகளில் 90% இருக்கிறார்கள். இந்த நாட்டின் தொலைத்தொடர்பு ஊடகங்களில், செய்தித்தாள்களில், மீடியாக்களில் 95% கைகளில் வைத்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய மொத்த சொத்தில் 1% பார்ப்பன குடும்பம் 80% இந்திய சொத்துக்களை வைத்திருக்கிறது. காரணம், பார்ப்பனியம் தன்னை பெரும்பான்மையாக நம்மிடம் தொடர்ந்து பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறது. உண்மையில் யார் பெரும்பான்மை? இந்த நாட்டின் உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடிய, பல்லராகவும் பறையராகவும் இருக்கக்கூடிய நாம் தான் இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்கள். நாம் தான் இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரம் நம்முடைய கையில் தான் இருக்க வேண்டும். ஆனால் சேரிக்காரனுக்கு 200 ரூபாய் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு, ஒரு மது பாட்டிலை கொடுத்து விட்டு, வீதிக்கு வீதி கட்சியில் இருந்து மக்களுக்கு பணம் கொடுப்பதற்கு ஏஜென்ட் பொறுக்கிகளை வைத்துக் கொண்டு தேர்தலுக்கு தேர்தல் பணம் கொடுத்து அறியாத மக்களுடைய வாக்குகளை அடாவடித்தனமாக பெற்று இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன படியாக்கள், ஆளும் வர்க்கங்கள், திராவிட மாடல் அரசுகள் தொடர்ந்து நம்மை ஏய்த்துக் கொண்டிருக்கிறது. ஆக இவர்களெல்லாம் நம்முடைய அறியாமையை பயன்படுத்தித்தான் இவர்களெல்லாம் இவ்வளவு காலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக மோடி அரசு ஆள்வதற்கு தகுதியற்ற அரசு. மோடி அரசு இந்த மண்ணில் வாழ்வதற்கு தகுதியற்ற அரசு. அவர்கள் சொல்கிறார்கள், இணையதளத்தை முடக்கிவிட்டோம், ஆகவே கலவரங்களை அடக்கிவிடலாம் என்று சொல்கிறார்கள். இணையதளத்தை முடக்கினால் எப்படி கலவரம் நடக்கும்? இந்தியாவில் இருந்து RSS கும்பலை முடக்கினால் தான் இந்தியாவில் கலவரங்கள் முடக்கும். ஆனால் கலவரங்களை இவர்களே செய்துவிட்டு, இவர்களே இந்த கலவரத்தை மட்டுப்படுத்துவது போல நம்மிடம் நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக ஆளுகிற அரசுடைய கையாளாகாத தனம்தான், ஆளுகிற அரசுடைய மக்கற்ற அந்த பொறுக்கித்தனம் தான் உழைக்கும் மக்கள் தங்களுக்குள்ளேயே மோதிக்கொண்டிருக்கிறார்கள். மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் 60 பேரில் அத்தனை பேரும் மெய்த்தி மக்கள் ஒரு பக்கம், அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பக்கம், குக்கி மக்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னொரு பக்கம். அதே போலவே அதிகாரிகள், இந்த இன மக்களுடைய அதிகாரிகள் ஒரு பக்கம், அந்த இன மக்களுடைய அதிகாரிகள் இன்னொரு பக்கம். அதே போலவே பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போலவே காவல்துறையினர், இப்படி ஒட்டுமொத்த மாநிலமே இரண்டாக பிரிந்து கிடைக்கிறது. தங்கள் கைகளில் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு காணொலியில் பார்த்தேன், ஒரு 12 வயது சிறுமி, யாருக்கும் வராத அறிவு அந்த 12 வயது சிறுமிக்கு வந்திருக்கிறது. அந்த சிறுமி தன்னந்தனியாக கைகளில் ஒரு போஸ்டரை எடுத்துக்கொண்டு மோடி அரசே கலவரத்தை தடுத்து நிறுத்து என்று தன்னந்தனியாக ஒரு வீதியில் அமர்கிறார். அந்த காவலர்கள் சுற்றி அவ்வளவு பேர் இருக்கிறார்கள். அந்த மானங்கெட்ட இந்துத்துவ பொறுக்கிகள், பிஜேபி RSS ஆதரவு பெற்ற அந்த பொறுக்கிகள் அந்த 12 வயது சிறுமியை அந்த காவலர்களுக்கு முன்பாகவே போட்டு அவ்வளவு அடித்து உதைத்து முடிகளை பீத்து உதைத்து நிற்க வைத்து சுட்டுக் கொள்கிறார்கள். எவ்வளவு பெரிய கொடுமை! அரசு சொன்னதே இதுவரை 150 பேர் இறந்திருக்கிறார்கள் என்று. இந்த 150 பேரும் இந்த பழங்குடி சாதியில் பிறந்ததற்காகத்தான் இறந்து போயிருக்கிறார்கள். நம்மை போல இந்த சாதியில் பிறந்ததற்காகத்தான் எப்படி ஊருக்கு வெளியே சேரியில் நாம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறோமோ அப்படித்தான் இந்த சாதியில் பிறந்ததற்காக மணிப்பூரில் இருக்கக்கூடிய இந்த பழங்குடி பெண்களும் பெரியோர்களும் தாய்மார்களும்
அங்க இருக்கக்கூடிய அந்த RSS பாஜக பஜ்ரங் தள் அந்த பொறுக்கி கும்பலுடைய ஆதரவு பெற்ற அரசியல் கட்சிகளுடைய ஆதரவு பெற்ற அந்த பிரேம் சிங் அரசால் அங்கே இருக்கக்கூடிய மைத்து இன குண்டர்களால் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யார் கேள்வி கேட்க வேண்டும்? யார் கேள்வி கேட்க வேண்டும்? ஒரு பெண்ணுக்கு ஒரு கொடுமை நடக்கிறது என்று சொன்னால் அது எந்த சாதி பெண்ணாக இருக்கட்டும், ஏன் பார்ப்பன பெண்ணாக கூட இருக்கட்டும், ஏன் வெள்ளாள பெண்ணாக கூட இருக்கட்டும், பனியா பெண்ணாக கூட இருக்கட்டும், ஏன் அம்பானியுடைய மகளாக கூட இருக்கட்டும், ஒரு பெண்ணுக்கு ஒரு களங்கம் நேருகிறது என்று சொன்னால், ஒரு அவமானம் நேருகிறது என்று சொன்னால் அதை தேசிய அவமானமாக இந்த அரசு கருத வேண்டும். நாட்டின் மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய இந்த பெண்களை காப்பதற்கு ஒரு அரசு மக்களுக்கு நிற்கிறது என்று சொன்னால் பெண்கள் தங்களுடைய செருப்பையை விளக்க மாற்றி கொண்டுதான் இந்த அரசை அடிக்க வேண்டும். நிச்சயமாக அடிக்க வேண்டும். அப்படி அடிக்காமல் போனதால் தான் 85 நாட்கள் ஆகிவிட்டது. இன்றும் கூட அந்த கலவரத்தை நம்மால் அடக்க முடியவில்லை. இதோ இந்த கடை தெருவில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் நம்முடைய சகோதரன் அந்த கடையில் ஒரு பிரச்சனை செய்துவிட்டால் இந்த காவல்துறை என்ன செய்யும்? அந்த இளைஞனை அடிக்கும், உதைக்கும், கடை தெருவில் அடித்து இழுத்து வரும், காவல் நிலையத்தில் வைத்து அடிக்கும், வழக்கு போடும், சிறைப்படுத்தும். உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். இதோ அணியமலை ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த அணியமலை கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய பறையர் சமூக இளைஞர்கள் 2 பேர் காவல் சாலையில் சென்றதற்காக அங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட இளைஞர்கள் அவர்களை குறிப்பாக பாஜகவை சேர்ந்தவர்கள் அடித்து விட்டார்கள். அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு பதிவு செய்வதை காவலர்களை ஏற்கவில்லை. சாலை சென்றதற்காக பாஜகவை சேர்ந்த இளைஞர்கள் எதற்காக அடித்தார்கள்? இதற்கு முன்னால் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தார்கள். அப்பொழுது கூட அவர்கள் அடிக்கவில்லை. ஆக பாமகவில் இருந்த பொழுது கூட அடிக்காதவர்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த பிறகு அடித்தார்கள்? ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி தான் இங்கே உழைக்கும் மக்களுக்கு எதிராக சிந்தனைகளை நம்மிடம் ஊட்டி வளர்த்துக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி சேரி மக்களுக்கு எதிரான கட்சி, பாரதிய ஜனதா கட்சி உழைக்கும் மக்களுக்கு எதிரான கட்சி, பாரதிய ஜனதா கட்சி பெண்களுக்கு எதிரான கட்சி, பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டின் இஸ்லாமிய மக்களுக்கு, கிறிஸ்துவ மக்களுக்கு எதிரான கட்சி, இந்த நாட்டின் பூர்வகுடி மக்களுக்கு எதிரான கட்சி பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. மானமுள்ளவன் பாரதிய ஜனதா கட்சியில் இந்த சேரியில் இருந்து எவனும் இருக்க மாட்டான். பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படி ஒருவன் இருந்தால் அவன் மானமுள்ளவனாக இருக்க மாட்டான். அது அவ்வளவு கொடுமைகளை பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய சமுதாயத்திற்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட அந்த கட்சி பிற்படுத்தப்பட்ட வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு தவறான பாதையை சொல்லி தவறான ஒரு சித்தாந்தத்தை ஊட்டி சாலையில் சென்றவர்களை அடிக்கிறார்கள். நியாயமாக வழக்கு கொடுத்தோம். வழக்கு நியாயமாக காவல்துறை பதிவு செய்தது. அந்த வழக்கையும் கூட இங்கே இருக்கக்கூடிய திருப்பனந்தாள் காவல் ஆய்வாளருக்கு செய்வதற்கு மனம் கிடையாது என்று சொன்னால், பறையர்கள் என்று சொன்னால் அவருக்கு பிடிக்காது. பறையர்களை யாருக்கு உங்களுக்கு பிடிக்காது என்று சொல்கிறீர்களோ உங்களையும் எங்களுக்கு பிடிக்காது. ஆக சாதி பார்த்து இந்த மண்ணில் யார் நடவடிக்கை எடுத்தாலும் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்ட யாருக்கும் அவர்களை பிடிக்காது. ஆக இதை மனதில் வைத்துக் கொண்டு அந்த அணியமலையை சேர்ந்த ஒரு இளைஞன் தவறு செய்கிற பொழுது திட்டமிட்டு இவர்களை அடித்த பொழுது மொத்த காவல்துறையும் அந்த தெருவுக்கு செல்லவில்லை. ஆனால் அங்க இருக்கக்கூடிய ஒரு பேனரை யாரோ ஒரு இளைஞன் கிழித்து விட்டான். அவர்களுக்கும் அணியமலை கிராமத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் நள்ளிரவில் 50 காவலர்கள் புகுந்து அந்த சேரி மக்களுடைய வீடுகளில் புகுந்து அவர்களை எல்லாம் இழுத்து அவர் சிறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆக ஒரே சட்டம் தான், ஐபிசி, இந்தியன் பீனல் கோட், லார்டு மெக்கேலாவில் எழுதப்பட்ட சட்டம் ஒன்றுதான். ஆனால் நடைமுறைப்படுத்தக்கூடியவன் படையாட்சியாக இருந்தால் ஒரு மாதிரி சிந்திக்கிறான், பார்ப்பனராக இருந்தால் ஒரு மாதிரி சிந்திக்கிறான், வெள்ளாளராக இருந்தால் சிந்திக்கிறான். ஆக சட்டங்கள் நாம் எழுதினாலும் நமக்கு எதிராக இந்த காவலர்கள் இருக்கிறார்கள். அப்படித்தான் நாம் ஒரு தவறு செய்கிற பொழுது இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய இந்த காவல்துறை, இதே காவல்துறை மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்குமானால் அந்த கலவரம் அங்கே நடந்திருக்காது. பாதிக்கப்படுவது பழங்குடி மக்கள் தான். அங்கே பட்டியல் சமுதாயத்தில் இங்கே பறையர்களாக இருப்பது போல அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களை யார் கொன்றால் என்ன, கொளுத்தினால் என்ன, கற்பழித்தால் என்ன. ஆக அதுதான் அந்த மக்கள் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டு ஏறத்தாழ 5000 வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. 65,000 பேர் வீடுகள் இல்லாமல், வீடு இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அநாத இல்லங்களில், அங்கே இருக்கக்கூடிய கூடங்களில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
இவ்வளவு கொடுமைகள் 150க்கு மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். அரசே 150 பேர் என்று சொன்னால் உண்மை நிலவரம் இதை விட 10 மடங்கு இருக்கும். 1000 பேருக்கு மேலாக இருந்திருப்பார்கள். ஆக இவ்வளவு கலவரங்களையும் ஒரு மாநிலத்தில் பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் பாஜகவை நாம் சேரிக்குள் அனுமதிக்க கூடாது என்று சொல்கிறோம். மோடியும் பாஜகவும் பல்வேறு திட்டங்களை, கவர்ச்சிகரமான திட்டங்களை, சேரியில் இருக்கக்கூடிய அந்த ஏஜென்ட்களை பிடித்து நம்மிடம் அவர்கள் திணிப்பார்கள். அவருடைய பக்கம் கவனத்தை திருப்புவார்கள். அவர்களுக்கு வாக்களிக்க சொல்லுவார்கள். ஆனால் எந்த விதத்திலும் நாம் ஏமாந்து விடக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சி சேரியிலிருந்து மட்டும் கிடையாது, இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கட்சி. அதை நீங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் திருப்பனந்தாளில் கூட்டியிருக்கிறோம். ஆகவே அன்பான உறவுகளே, மணிப்பூர் மாநிலம் மட்டுமல்ல, தமிழகமும் கூட அப்படித்தான் இருக்கிறது. எந்த மாநிலத்தை எடுத்துக்கொண்டாலும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நிலம் கிடையாது. ஒரு மாதத்திற்கு முன்பாக இதோ திருப்பனந்தாளில் இந்த அருஞ்சடேஸ்வரர் கோயிலுக்கு கோடான கோடி செலவு செய்து கும்பாபிஷேகத்தை நடத்தினார்கள். ஒரு கோயிலுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த கோயிலில் சாமி இருக்காதாம், அப்படி சொல்கிறார்கள். உண்மையில் கும்பாபிஷேகத்தில் அவர்கள் நடத்திய அந்த மாபெரும் அந்த நிகழ்ச்சியில் சாமி இங்கே உள்ளே வந்திருந்தால் நாமெல்லாம் இப்படி வீதியில் நின்று போராடி கொண்டிருப்போமா? ஆக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது இவ்வளவு பெரிய கோயிலை, இந்த 4 வீதியில் இருக்கக்கூடிய கோயில்களை, சுற்றி கிராமங்களில் இருக்கக்கூடிய கோயில்களை எல்லாம் புதுப்பித்து கும்பாபிஷேகம் நடத்தக்கூடிய இந்த மடத்த நிர்வாகம், கோயில் நிர்வாகம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்கிறது. ஆனால் 12 தலைமுறை இல்ல, 1000 ஆண்டுகளாக கோயிலுக்கும் படத்திற்கும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது அவர்கள் விலக்கை ஏற்றப் போகிறார்கள்? இதோ வடக்கு தெருவை எடுத்துக் கொள்ளுங்கள். 250 குடும்பங்கள் இருக்கிறது. எந்த குடும்பத்திற்கும் பட்டா கிடையாது. எந்த குடும்பத்திற்கும் பட்டா கிடையாது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு குடிசையாக இருந்த வீடுகள் குடிசையாகத்தான் இருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு நிலம் இல்லாமல் இருந்தவன் நிலம் இல்லாமல் தான் இருக்கிறான். ஏன் இவன் உழைக்கவில்லையா? இந்த மடத்திற்கும் கோயிலுக்கும் எப்படி வருமானம் வருகிறது? இங்க இருக்கக்கூடிய யாராவது நீங்க சிந்திக்க வேண்டும். இந்த மடத்திற்கும் கோயிலுக்கும் எப்படி வருமானம் வருகிறது? மடாதிபதி வயலுக்கு சென்று உழுகிறாரா? களை பறிக்கிறாரா? அறுவடை செய்கிறாரா? இல்லை ரோட்டு வேலை செய்கிறாரா? கட்டிட வேலை செய்கிறாரா? எப்படி அவருக்கு வருமானம் வருகிறது? மடாதிபதிக்கு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கிறது. அந்த ஏக்கர் நிலங்களில் நாம் எல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். மழை பெய்தாலும் பெய்யாவிட்டாலும், வெயில் அடித்தாலும் அடிக்காவிட்டாலும், கொரோனா வந்தாலும் வராவிட்டாலும், குத்தகையை மாதம் தவறாமல் இந்த மடத்திற்கும் கோயிலுக்கும் நாம் கட்டிக் கொண்டிருக்கிறோம், கட்டிக்கொள்ள வேண்டும். ஆக நாம் எல்லாம் உழைத்து உழைத்து இவர்களுக்கு குத்தகை செலுத்துவதன் மூலம்தான் மக்களுக்கு எதிரான இந்த மடத்திற்கும் கோயிலுக்கும் வருமானம் வருகிறது. ஆக நாம் உழைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மடமும் கோயிலும் இருப்பதால் இங்கே இருக்கக்கூடிய பாமர மக்கள் வாழவில்லை. நாம் உழைப்பதால் தான் மடாதிபதியே 3 வேளை உழுதாக சாப்பிட முடிகிறது. ஆக யாருக்கு மதிப்பிற்குரியவர்கள்? உழைக்காமல் உட்கார்ந்து கொண்டு சாப்பிடுவன் மதிப்பிற்குரியவனா? ஒவ்வொரு நாளும் உழைத்து உழைத்து முதுகு நான் தேய்ந்தாலும் உழைத்துக் கொண்டிருக்கூடிய நாம் மதிப்பிற்குரியவர்களா? நாம் தான் மதிப்பிற்குரியவர்கள். ஆனால் நம்முடைய தாய்மார்கள் வீதிகளை பெருக்கிறார்கள். நம்முடைய பெரியோர்கள் கிடைக்கும் மேல கூலி வேலைகளை செய்கிறார்கள். அங்கே குழுக்குடன் எடுத்து படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக மடமும் கோயிலும் நாம் எல்லாம் எதிர்க்க வேண்டிய நிறுவனங்கள். எப்படி இந்தியாவை விட்டு மோடி அரசு ஒழிக்கப்பட வேண்டுமோ, விரட்டப்பட வேண்டுமோ, அப்படித்தான் திருப்பனந்தாளில் மடத்தின் ஆதிக்கமும் கோயிலின் ஆதிக்கமும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஆக மடத்தின் ஆதிக்கத்தை, கோயிலின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதுதான் நீலப்புலிகள் இயக்கத்தின் தலைவராக மாவீரன் டி.எம். மணி அவர்களுக்கு பிறகு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த புரட்சியுடைய வாழ்க்கை தத்துவம், என்னுடைய வரலாற்று கடமை. மடத்திற்கு அடிபடிந்தால் ஒரு தோப்பை கொடுப்பான், ஒரு நிலத்தை கொடுப்பான், ஒரு வயலை கொடுப்பான் என்று அவரிடம் கைகட்டி நின்ற வரலாறு எங்களுக்கு கிடையாது. இதோ இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்தேன். இந்த மடத்திற்கும் கோயிலுக்கும் எவ்வளவு பேரே உழைத்திருக்கிறார்கள். எங்கிருந்தவர்களையும் அழைத்து வந்து இவர்கள் கௌரவப்படுத்தினார்கள். எங்கிருந்து வந்தவர்களை எல்லாம் இவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள். அவர்களுக்கு எல்லாம் செய்தார்கள்.
ஆனால் இந்த மடத்திற்கு உழைத்தவர்களுக்கு என்ன செய்தார்கள்? கோயிலுக்கு உழைத்தவர்கள் என்ன செய்தார்கள்? சிலரை அழைத்து நான் கேட்டேன், இவ்வளவு பெரிய கும்பாபிஷேகம் நடந்தது, கோடான கோடி கொட்டி இந்த கும்பாபிஷேகத்தை கொண்டாடினார்களே, உங்களுக்கு என்ன செய்தார்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு துண்டும் 100 ரூபாய் பணமும் கொடுத்தார்கள் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய மானக்கேடான உழைப்பு சுரண்டல்! காலம் காலமாக உழைப்பவன், காலம் காலமாக கட்டுப்பட்டு நிற்பவன், காலம் காலமாக நீ இடுகிற உத்தரவிற்கு அடிபணிந்து நடக்கிறவன், கல்லான ஒரு கோயிலுக்கு கோடான கோடி ரூபாயை கொட்டி கொண்டிருக்கிறாய். உழைத்து உழைத்து உன்னை மாளிகையில் உட்கார வைத்து, உழைத்து உழைத்து உங்களை எல்லாம் சாமி எஜமான் என்று உங்களை எல்லாம் அழைத்து, உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரே ஒரு துண்டும் 100 ரூபாய் பணம் தானா? இவற்றை கூட இவர்கள் பெருமையாக பெற்றுக் கொள்கிறார். அதுதான் மானக்கேடான விஷயம். கொடுப்பதோ 10 ரூபாய் 5 ரூபாய். என்னிடம் வந்தால் கூட நான் 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்கிறேன். உழைக்கிற மக்களுக்கு, உதவி செய்ய தேவைப்படுகிற மக்களுக்கு ஒரு 5 ரூபாய் நாணயம் 10 ரூபாய் நாணயத்தை அப்படி போடுவார்கள். இந்த பிழைப்புவாதிகள் சென்று சட்டையோ இல்ல வேட்டையோ தூக்கி கொண்டு அவர்களிடம் வாங்குகிறார்கள். இதுதான் நாங்கள் எதிர்க்கிறோம். எதற்காக எதிர்க்கிறோம்? மடத்தை எதற்காக எதிர்க்கிறோம்? கோயில் எதற்காக எதிர்க்கிறோம்? அவர்கள் எல்லாம் வசதியாக வாழ்வது எதிர்க்கிறோமா? கிடையாது. மக்களை நீங்கள் மதிப்பது கிடையாது. குடிசை வீட்டு கட்டி கொண்டிருப்பவன் கேரளாவிற்கும் கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் சென்று உழைத்து ஒரு காங்கிரீட் வீடு கட்டிக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிற இடத்திற்கு ஒரு NOC கேட்டு வந்தால் 2 லட்சம் ரூபாய் கட்டு என்கிறாயே, உனக்கு மனசாட்சி கிடையாதா? மானக்கிட்டவனே, உனக்கு மனசாட்சி கிடையாதா? உழைக்கிற மக்களிடம் இத்தனை லட்சம் கொடு என்று கேட்கிறாயே. மடாதிபதி 96 வயது என்று சொல்கிறார்கள். கொண்டாடுவதற்கு எந்த விஷயமும் கிடையாது. 96 வருடம் எங்களை நீங்கள் கொடுமைப்படுத்தியிருக்கிறீர்கள். ஆக நீங்கள் எல்லாம் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த திருப்பனந்தாளில் உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடிய SC மக்களுக்கு, BC மக்களுக்கு, MBC மக்களுக்கு, இந்த மண்ணில் எந்த மக்கள் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு வீடு கட்டிக்கொள்ள நீங்கள் அனுமதி கொடுங்கள். ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை உணவு, உடை, உறைவிடம். உணவு தேவை. அவன் உழைத்து உணவு சாப்பிடுவதற்கு நிலத்தை நீ தராமல் நீ பிடிக்கி வைத்திருக்கிறாய். இந்த மடம் எப்பொழுது வந்தது? நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள். இந்த மடம் எவ்வளவு காலம் இங்கே இருக்கிறது? காலம் காலமாக இருக்கிறதா? நாம் தான் இந்த மண்ணில் காலம் காலமாக இருக்கிறோம். இந்த மடம் வந்து 300 ஆண்டுகள் தான் ஆகிறது. 1730 தான் மடம் கட்டப்பட்டது. 1730க்கு முன்பாக, 300 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நிலங்கள் யாரிடம் இருந்தது? மடாதிபதி கிடையாது, மடம் கிடையாது. நிலங்கள் யாரிடம் இருந்தது? உழைக்கும் மக்களால் நம்மிடம் இருந்தது. ஆக நம்மை ஏமாற்றி நம்மிடமிருந்து அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களை துணை கொண்டு பிடுங்கி இவர் நிலங்களை வைத்திருக்கிறார்கள். மக்களாட்சி முடிந்து விட்டது. நாடு சுதந்திரம் பெற்று விட்டது. மன்னர்கள் ஆள முடியாது சொல்லிவிட்டாது. மக்களாட்சி வந்து விட்டது. மன்னர்கள் ஆள முடியாது என்று சொன்னால் மன்னர் காலத்தில் கொடுக்கப்பட்ட நிலம் மட்டும் எதற்கு உன்னிடம் இருக்கிறது? மன்னர்கள் நீதி வழங்க முடியாது. ஆனால் மன்னர்கள் கொடுத்த நிலம் உன்னிடம் இருக்கிறது. மன்னர்கள் எதேச்ச அதிகாரம் செய்ய முடியாது. யாரையும் அதிகாரம் செய்ய முடியாது. ஆனால் மக்களாட்சி காலத்தில் நிலம் உன்னிடம் இருக்கிறது. மற்ற மாநிலங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் கேரளா இருக்கு, கர்நாடகா இருக்கு. மடம் கோயிலுக்கு நிலமே கிடையாது. அதிகபட்சம் 100 ஏக்கர் வைத்துக் கொள்ளலாம். யார் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு நிலம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கேடு கெட்ட திராவிட கட்சிகள், அது திமுகவாக இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி, இந்த திமுக ஆட்சியில் தான் உழைக்காத இந்த மடாதிபதிகளுக்கு நிலம், இத்தனை ஏக்கர் நிலம் தரப்பட்டிருக்கிறது. 40,000 ஏக்கர் நிலம். கற்பனை செய்து பாருங்கள். மடமும் கோயிலும் இல்லை என்று சொன்னால் இந்த மக்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பார்கள். அவனவன் நிலத்தில் அவன் உழைப்பான். அவனவன் பம்பு செட் அடித்துக் கொள்வான். அவனவன் நிலத்தில் அவன் வீடு கட்டிக் கொள்வான். எந்த அதிகாரி வந்து கேட்க முடியாது. ஆக நாமெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, சுயமரியாதையாக வாழ்வதற்கு இந்த மடமும் கோயிலும் தடையாக இருக்கிறது. அதனால்தான் அவற்றை எதிர்க்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஆக வரலாற்றில் எவ்வளவோ பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் சரிந்து விட்டது. ரோம சாம்ராஜ்யம் உலகையே கொடிகட்டி பறந்தது. ரோம சாம்ராஜ்யம் விழுந்து விட்டது. முகலாய சாம்ராஜ்யம் 700 ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்தார்கள். சாம்ராஜ்யம் விழுந்து விட்டது. எகிப்து சாம்ராஜ்யம் இந்தியாவை ஆட்சி செய்தார்கள், விழுந்து விட்டது. உலக நாடுகளில் இருந்த சாம்ராஜ்யங்கள் எல்லாம் விழுந்து விட்டது. அப்படி என்று சொன்னால்
மடமும் கோயிலும் இந்த மண்ணில் வீழ்ந்தே தீரும். அதுதான் விதி. ஆக அது நோக்கி நம்முடைய காலத்தில் நாம் உழைக்க வேண்டும், போராட வேண்டும். மடமும் கோயிலும் யாரெல்லாம் இந்த சேரி சமுதாயத்திலிருந்து வெளியில் வந்து போராடுகிறார்களோ அவர்களை அழைத்து அவர்களுக்கு அன்பளிப்புகள் கொடுக்கும், அவர்களுக்கு வசதி வாய்ப்பான பொன் பொருட்கள் கொடுக்கும். இவற்றையெல்லாம் மீறி யார் இருக்கிறார்களோ அவர்களால் தான் மக்கள் விடுதலை சாத்தியப்படும். அதனால்தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிட்டேன். எவ்வளவு வாக்குகள் எனக்கு கிடைத்தது? இதோ இந்தியாவிலேயே, என் தமிழகத்திலேயே இந்த பகுதிதான் சேரி மக்கள் சுதந்திரமாக வாழ்கிற பகுதி. இங்குதான் படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், இங்குதான் அரசு ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், இங்குதான் தலித் அமைப்புகள் நிறைய பேர் இருக்கிறார்கள், நிறைய அம்பேத்கரி அமைப்புகள் இருக்கிறார்கள். நான் தேர்தலில் போட்டியிட்டேன். முதல் தலைமுறையாக போட்டியிடவில்லை. என்னுடைய தந்தையார் காலத்திலிருந்து இந்த மண்ணுக்கு உழைத்திருக்கிறார்கள், சிறை சென்றிருக்கிறார்கள், ஆயுள் தண்டனை ஏற்றிருக்கிறார்கள், எல்லா கஷ்டங்களை சந்தித்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய பல போராளிகள் சிறை சந்தித்திருக்கிறார்கள். ஆக என்னுடைய தந்தையாருடைய தியாகத்தை தொடர்ந்து நானும் அதிகாரத்திற்கு வர வேண்டும், மக்கள் பணி செய்ய வேண்டும் என்று இந்த மண்ணில் நான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பொழுது ஒரே ஒரு அம்பேத்கரி அமைப்பு கூட எனக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை, ஒரு தலித் அமைப்பு கூட ஆதரவு தெரிவிக்கவில்லை. அத்தனை பேரும் திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். எந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்காக போராடினோமோ அந்த இஸ்லாமிய சமுதாயம் வாக்களிக்குமா என்று கேட்டால் அவர்களும் வாக்களிக்கவில்லை. அவர்களுக்கும் திமுகவை விட்டால் வேறு நாதி இல்லை என்று கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். அவர்களும் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை. இதோ இந்த சமுதாயத்திலிருந்து படித்த அரசு ஊழியர்கள் ஒருவன் கூட எங்களுக்கு வாக்களிக்கவில்லை, எனக்கு வாக்களிக்கவில்லை. ஆக எல்லோரும் நமக்கு எதிர்பக்கம் சென்று விட்டார்கள், அதிகாரத்தின் பக்கம் சென்று விட்டார்கள். அப்படி என்று சொன்னால் யாரை அதிகாரத்தில் அமர்த்தினோமோ அவர்கள் தானே நமக்கு நிலத்திற்காக போராட வேண்டும், அவர்கள் தானே நமக்கு வீட்டிற்காக போராட வேண்டும், அவர்கள் தானே சாலைக்காக போராட வேண்டும், அவர்கள் தானே வேலைக்காக போராட வேண்டும், அவர்கள் தானே நம் மீது கொடுமைகள் நடந்தால் போராட வேண்டும். எந்த சட்டமன்ற உறுப்பினர் போராடுகிறார்? கோவி செழியன் சென்று மு.க. ஸ்டாலினுடைய மனைவியின் காலில் விழுகிறார். எவ்வளவு மானம் கெட்ட அயக்கித்தனமான ஒரு செயல்! எந்த மண்ணிலிருந்து சென்று நீ யார் காலில் விழுந்திருக்கிறாய்? மானம் கெட்ட அயக்கித்தனமான நடவடிக்கை. எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள், யாராவது விழுந்தார்களா? எதற்காக உங்களுக்கு எங்களையும் தாண்டி உங்களுக்கு வாக்கு அளித்தார்கள்? இந்த படித்தவர் எதற்காக வாக்களித்தார்கள்? இத்தனை தலித் அமைப்புகள் எதற்காக உங்களுக்கு வாக்கு போட்டது? சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் எதற்காக வாக்களித்தார்கள்? ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் காலில் விழுவதற்கு உங்களுக்கு வாக்களித்தார்களா? இந்த மடமும் கோயிலும் எவ்வளவு கொடுமைகள் செய்கிறார்கள் என்றைக்காக நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? தருமபுரம் ஆதீனத்தின் காலடியில் வரிசையாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். இந்த பக்கம் கோவி செழியன், அந்த பக்கம் ராமலிங்கம், அந்த பக்கம் கட்சியின் பிரதிநிதியாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் விழக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் வாக்களித்தோம். என்னுடைய வெற்றியை விட உங்களுடைய வெற்றியை இந்த சேரி சமுதாயம் எதற்காக பார்த்தது? எங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க வேண்டும் என்பதற்காக உங்களை சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினால் நீங்கள் வாக்களித்த சேரியின் பக்கம் வருவது கிடையாது. வாக்களிக்கவே வராத மடாதிபதிக்கு முன்னால் தரையில் சம்மணம் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் எப்படி உங்களால் இந்த மக்களுக்கு விடிவு ஏற்படும்? எங்களை போன்ற அதிகாரத்திற்கு வந்தால் தான் விடிவு ஏற்படும். அதனால்தான் யார் ஒத்துழைத்தாலும் ஒத்துழைக்காவிட்டாலும் என்னுடைய தலைவரால் உருவாக்கப்பட்டவர்களுக்கு எதிராக சென்றாலும் நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்ட களத்தில் நிற்பதற்கு காரணம், தொடர்ந்து இந்த அரசியல் களத்தில் நிற்பதற்கு காரணம், என்றோ ஒரு நாள் இந்த அதிகாரத்தை புரட்சிப்படி நிச்சயம் பிடிப்பான். அன்று இந்த ஆளும் வர்க்கங்கள் மடம் கோயில்கள் அன்று நீங்க வந்து இந்த காலில் உட்கார மாதிரி ஏற்படுத்தும் நிச்சயமா. ஆக அன்பான உறவுகளே, நாமெல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டாலும் கேள்வி கேட்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை. மணிப்பூர் கலவரத்திற்கு நாம் தான் போராட வேண்டுமா? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்று சொல்கிறோம். கொஞ்சம் வழி விடுங்க, வண்டி போட்டு. ஆக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்று சொல்கிறோம். அப்படி என்று சொன்னால் யார் வருவார்? திமுக வருவார். திமுக வரும் என்று சொன்னால் அவர்கள் தான் நம்முடைய பிரச்சனையை கேட்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி என்ன கொடுமை செய்தாலும் பரவாயில்லை, ஓட்டை மட்டும் எனக்கு போடு, நான் 7வது முறையாக திரும்பவும் ஆட்சி செய்வேன் என்று மீண்டும் மீண்டும் நம்மை ஏய்க்க நினைத்தால் எப்படி நாம் வாக்களிக்க முடியும்? இதோ இந்த கக்கன் காலனி சாலையின் ஓரத்தில் 40 ஆண்டுகளாக வேலியன் தோப்பு மக்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறார்கள். எத்தனை குடும்பம் இருக்கிறது? 18 குடும்பம் இருக்கிறது.
இந்த 18 குடும்பத்திற்கு இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இவ்வளவு காலம் கழித்தாவது பட்டா கொடுத்திருக்க வேண்டும். சாலை ஓரத்தில் இருக்கிறார்களே, எந்த காலத்தில் வந்தாலும் அவர்களை காலி செய்ய நேரிடும் என்று பட்டா கொடுத்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அந்த நிலைப்பாடை எடுக்க வேண்டும். ஆனால் யாரும் அவர்களுக்கு இடம் கொடுப்பதற்கு போராடவில்லை. தலைவர் TM மணி இருந்தபோது அவர் போராடினார். அவருக்கு இருக்க பிறகு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆக 27ஆம் தேதிக்குள் அவர்களுக்கு மாற்று இடம் தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் மாவட்ட ஆட்சியர் முன் வைத்திருக்கிறோம், ஆர்டிஓவிடம் வைத்திருக்கிறோம், வட்டாட்சியரிடம் வைத்திருக்கிறோம், DSP-யிடம் கொடுத்திருக்கிறோம். ஆக வேலியன்தோப்பு மக்களுக்கு மாற்று இடம் கொடுத்துவிட்டு நீங்கள் அந்த மக்களை காலி செய்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராது. நிலம்தான் எங்களுக்கு அடிப்படை உரிமை. இருக்கக்கூடிய நிலத்தை இங்க இருக்கக்கூடிய சேரி கும்பலை வைத்து காலி செய்ய நினைக்கிறார்கள். ஒரு கம்மநாட்டி சொல்கிறான், இருந்தது போதும் 40 வருஷம் மோசில தானே இருந்தீங்க, காலி செய்து விட்டு போங்க என்று ஒரு கம்மநாட்டி சொல்கிறான். எப்படி சொல்வதற்கு மதம் வருகிறது? மடத்திடமும் கோயிலிடமும் அப்படி சொல்லிவிட முடியுமா? இங்க இருக்கக்கூடிய அரசு நிலங்களை எல்லாம் இந்த மடமும் கோயிலும் தானே பட்டா போட்டுக் கொள்கிறார்கள். மடத்தை பார்த்து கோயிலை பார்த்து எதற்காக நீங்கள் அரசு இடத்தை எல்லாம் பட்டா போட்டுக் கொள்கிறீர்கள் என்று இவர்களால் கேட்க முடியுமா? ஆனால் 18 குடிசைகள், அந்த குடிசையில் மனிதர்கள் கூட இருக்க முடியாது. 18 குடிசைக்கும் மின்சார வசதி கிடையாது, கழிவறை கிடையாது, அங்கே எந்த வசதியும் கிடையாது. ஆக அப்படிப்பட்ட மக்களுக்கு மாற்றிடம் கிடைத்தால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் பொறுக்கிகள் அவற்றை தடுக்கிறார்கள். நான் பகிரங்கமாக உங்களை எச்சரிக்கிறேன், நீங்கள் என்னோடு வந்து சேர்ந்து கொள்ளுங்கள். நாமெல்லாம் ஒன்றாக நின்று அந்த மக்களுக்கு மாற்றிடம் வாங்கி தரும். ஆனால் நீங்கள் எப்படியாவது புரட்சி பண்ணி அந்த இடத்தை வாங்கி தரக்கூடாது. அதை தடுத்தால்தான் அடுத்த முறையும் அவர்கள் நமக்கு ஓட்டு போடுவார்கள் என்று குறுகிய நோக்கத்தில் நீங்கள் சிந்தித்தால் இழப்பு உங்களுக்கு தான். இந்த பாடாய்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏழை எளிய மக்களிடம் நீங்கள் இவ்வளவு எதிரியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக வேலியன்தோப்பு மக்களுக்கு மாற்றிடம் தராமல் அரசு காலி செய்யக்கூடாது. நெடுஞ்சாலைத்துறை இங்கே வந்து குடிசைகள் மீது கை வைத்தால் இங்கே நெடுஞ்சாலைத்துறை என்ற துறையே இருக்காது என்று எச்சரிக்கிறேன். ஆக மடம் ஆக்கிரமித்த நிலத்தை இடிப்பதற்கு இந்த நெடுஞ்சாலைத்துறைக்கு வக்கு கிடையாது, துணிவு கிடையாது. கோயில் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய நிலத்தை இடிப்பதற்கு இந்த அதிகாரிகளுக்கு மனம் கிடையாது. சேரி மக்கள் உழைத்து உழைத்து உருக்குலைந்த மக்கள் போட்டு வைத்திருக்கக்கூடிய இந்த குடிசைகளை அப்புறப்படுத்துவதற்கு நீங்கள் காலக்கெடு கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் இது என்ன சமூக நீதி அரசா? இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் கோவி செழியன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும். நீண்ட காலமாக நாங்கள் போராடி வருகிறோம். ஆக இந்த மக்களுக்கு மாற்றிடம் கொடுக்காமல் அவர்களுக்கு குடிசைகளை நெடுஞ்சாலைத்துறை கையை வைக்க கூடாது என்று மரியாதைக்குரிய DSP அவர்களை சந்தித்து நாங்கள் மனு அளித்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சியரிடம் நேரடியாக நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். ஆக இந்த மண்ணில் யாருக்கெல்லாம் வீட்டு மனை இல்லையோ அவர்கள் எல்லாம் நாமெல்லாம் வீதிக்கு வந்தால்தான் இங்கே விடுதலை பிறக்கும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், இந்தியாவிற்கு அரசியல் சட்டத்தை எழுதியது யார்? யார் இந்த நாட்டு சட்டத்தை எழுதியது? உலக அறிஞர்களில் தலை சிறந்த அறிஞர் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்தியாவிற்கு அரசியல் சட்டத்தை எழுதி கொடுத்தார். ஆனால் உயர்நீதிமன்றத்தில் ஒரு சாதி வரி பொறுக்கி உட்கார்ந்து கொண்டு நீதிமன்றங்களில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய புகைப்படத்தை வைக்க கூடாது என்று சொல்கிறான். அப்படி சொல்பவனுக்கு நான் ஒரு எச்சரிக்கை விடுகிறேன், அம்பேத்கருடைய புகைப்படத்தை வைக்க கூடாது என்று எவன் ஆணையிடுகிறானோ அவன் புகைப்படத்தை வைத்து நான் மாலை போட்டு விடுவேன். எச்சரிக்கை. இந்தியாவிற்கே தேவையான அரசியல் சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதி கொடுத்தார். அப்படி அரசியல் சட்டத்தை எழுதி கொடுத்ததால் தான் நாமெல்லாம் வீதியில் நின்று போராட முடிந்தது. அந்த அரசியல் சட்டத்தை எழுதி கொடுத்ததால் தான் படிக்க முடிந்தது, வேலைக்கு செல்ல முடிந்தது, சிந்திக்க முடிந்தது, கேள்வி கேட்க முடிந்தது, அரசை, அதிகாரத்தை, ஆதிக்கத்தை எதிர்க்க முடிந்தது. அப்படி அந்த அரசியல் சட்டம் எழுதி கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய புகைப்படத்தை நீதிமன்றத்தில் வைக்கக்கூடாது என்று சாதி வரி மனநோய் பிடித்த ஒரு பொறுக்கி சொன்னான். மக்கள் போராட்டம், நாம் போராடினோம். தமிழகம் முழுவதுடைய வழக்கறிஞர்கள் போராடினார்கள், தலித் அமைப்புகள் போராடினார்கள், பெரியாரி இடதுசாரி அமைப்புகள் போராடினார்கள். இன்று
எந்த சாதி வரியில் அந்த நீதிபதி அந்த உத்தரவை போட்டானோ, அந்த பதிவாளர் உத்தரவை போட்டானோ, இரவோடு இரவாக தெரியாமல் செய்துவிட்டேன் என்று கையெடுத்து கும்பிட்டு எந்த புகைப்படத்தை நீக்கினார்களோ அதே புரட்சியாளர் அம்பேத்கர் புகைப்படத்தை இந்த இரவு வைத்து விட்டார்கள். ஆக போராட்டத்தின் மூலம் நாம் வெற்றி பெற முடியும். எப்படி? போராடினால் நிச்சயம் வெற்றி பெற முடியும். நமக்கு தேவை போராட்டம். யாருக்கு எதிராக போராட வேண்டும் என்ற தெளிவை நாம் பெற வேண்டும். உழைக்கும் மக்கள், இங்கே இருக்கக்கூடிய மற்ற சாதி மக்களுக்கு எதிராக நாம் போராடக்கூடிய அது கூடாது. இதோ இந்த மண்ணில் நீண்ட காலமாக பறையர் சமூக மக்களுக்கும் மன்னிர் சமுதாய மக்களுக்கும் முரண்பாடு இருக்கிறது. இயற்கையான முரண்பாடா? கிடையாது. இவர்கள் உழைப்பவர்கள், வயலில் ஒன்றாக உழைப்பவர்கள், ஒன்றாக இருப்பவர்கள், உறவு முறை சொல்லி அழைத்துக் கொள்பவர்கள். ஆக திட்டமிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இரண்டு பெரும் சாதிகளை மோத விடுகிறார்கள். ஒன்று வன்னியர் சமுதாயம், இன்னொன்று பறையர் சமுதாயம். இப்படித்தான் தமிழகத்தில் எந்த பெரும் சாதிகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த சாதிகளை எல்லாம் மோதவிட்டு சிறுபான்மை சாதிகள் அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை விட பாரதிய ஜனதா கட்சி 1000 மடங்கு மோசமான கட்சி. ஆக சேரி மக்களிடம் எந்த காலகட்டத்திலும் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் ஓட்டு கேட்டு வரக்கூடாது. தாமரை என்ற சின்னத்தை ஏந்தி வாக்களியுங்கள் என்று வந்தால் அவனுக்கு வாய்க்கரிசி போடுவதுதான் ஒரே வழி. ஆக பாரதிய ஜனதா கட்சிக்காரனை சேரிக்குள் விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் மணிப்பூரில் நம்முடைய மக்களை, நூற்றுக்கணக்கான மக்களை அவர்கள் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இங்கே அதிகாரத்தில் உள்ளவர்கள் இந்த ஏழை எளிய மக்களுடைய கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டும். இல்லையே நாம் போராட வேண்டும். ஆக போராட்டம் ஒன்றுதான் மாற்றத்திற்கு வழி. நமக்கு நிலம் இல்லை, வீடு இல்லை என்பதெல்லாம் நிச்சயம் ஒரு காலம் மாறிவிடும். நன்றாக நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு நீங்கள் மனதில் ஏந்திக் கொள்ளுங்கள். இந்த திருப்பனந்தாள் பேரூராட்சியில் 15,000 வாக்குகளுக்கு மேலாக இருக்கிறது. எவ்வளவு பேர்? 15 வார்டுகளில் 15,000 வாக்குகளுக்கு மேலாக இருக்கிறது. இந்த 15,000 வாக்குகளில் ஒரு 1000 பேர் தான் இந்த மடத்தாலும் கோயிலாலும் ஆதாயம் அனுபவிப்பவன். 1000 பேர் கூட இருக்க மாட்டான், ஒரு 500 பேர் தான். மீதி 14,500 மக்கள் இந்த மடத்தாலும் கோயிலாலும் அவர்கள் எந்த சாதியை சேர்ந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தாலும் அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். அவர்களை எஜமான் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். என்ன எஜமான்? புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், எனக்கு மேல் எஜமானம் யாரும் இல்லை, எனக்கு கீழ் அடிமையும் யாரும் இல்லை என்று சொன்னார். ஆக புரட்சியாளர் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இனி எந்த காலகட்டத்திலும் இவரை எஜமான் என்று அழைக்கவே கூடாது என்பதை இந்த கூட்டத்தில் உறுதியேற்போம். அவர் எஜமான் என்று அழைத்தால் நாம் அடிமை என்று பொருள். நாம் அடிமையா? நாம் அடிமையா? இல்லை என்று சொன்னால் எஜமான் என்று அழைக்க கூடாது, சாமியார் என்று வேணால் சொல்லலாம். சைவத்தையும் தமிழையும் வளர்ப்போம் என்று சொல்லிக் கொண்டு இங்கே சாதி ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோ இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய பணியாளர்களில் இங்கே உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடிய யாருக்கும் அனுமதி கிடையாது. பறையராக பிறந்தவர்கள், படையாட்சியாக பிறந்தவர்கள், ஏன் வெள்ளாளர் சமுதாயத்திலேயே ஏழைகளாக பிறந்தவர்கள் கூட வாய்ப்பு கிடையாது. 40 லட்சம் பணத்தை பெற்றுக் கொண்டு பணியிடங்களை நிரப்புவார்கள். எப்படி மணிப்பூரில் இடஒதுக்கீட்டால் உங்க ஒரு கலவரம் ஏற்பட்டதோ அதை போலவே அரசு இந்த கல்லூரி விஷயத்தில் தலையிட்டு இடஒதுக்கீட்டை எல்லா சமுதாயத்திற்கும் வழங்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் மணிப்பூரில் எப்படி கலவரம் நடக்கிறதோ அப்படித்தான் திருப்பனந்தாளிலும் கலவரம் ஏற்படும் என்று எச்சரிக்கிறோம். இந்த கலவரத்தை நாங்கள் செய்ய மாட்டோம், மக்களே முன்னெடுப்பார்கள். ஏன் என்னுடைய சமுதாயத்திற்கு இந்த கல்லூரியில் வேலை பார்ப்பதற்கு தகுதி கிடையாதா என்று இங்கே ஒவ்வொரு சாதிகளும் கேட்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ஏன் நான் உனக்கு வரி கட்ட வேண்டும் என்று கேட்க வேண்டும். இந்த நாடு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் ஆகிறது. 75 ஆண்டுகள் ஆன பிறகு கூட இருப்பதற்கான இடம் கூட என்னுடைய பெயரில் இல்லை என்று சொன்னால் இது எப்படி சுதந்திர நாடு? சுதந்திர நாடு என்று சொன்னால் இந்த நாட்டின் குடிமகன் நான் என்று சொன்னால் என்னுடைய பெயரில் ஒரு 5 குழியாவது இருக்க வேண்டும். ஆனால் என்னுடைய பெயரில் எதுவும் கிடையாது, எல்லாம் மடத்தின் பெயரிலும் கோயிலின் பெயரிலும் என்று சொன்னால் இந்த நாட்டை சேர்ந்தவனா நான்? இந்த நாட்டை நான் சேராதவன் என்று சொன்னால் திருப்பனந்தாளை 2ஆக பிரித்து மடத்திற்கு ஒன்றும் எங்களுக்கு ஒன்று பிரித்துக் கொடுங்கள். ஆக இப்படிப்பட்ட கேள்விகள் தான் வரலாற்றில் எழும். ஆக மடாதிபதியிடம் குவிந்து கிடக்கக்கூடிய உழைக்காதவன் அந்த மடாதிபதியிடம் குவிந்து கிடக்கக்கூடிய இந்த நில அதிகாரம் மீட்கப்பட வேண்டும். நாமெல்லாம் வீதியில் உட்கார்ந்தால் நிச்சயம் இந்த நிலங்களை மீட்கலாம். நிச்சயம் நாமெல்லாம் திருப்பனந்தாள் பேரூராட்சி இருக்கக்கூடிய மக்கள் உட்கார்ந்தாலே போதும்.
ஒரு வாரம் உட்கார வேண்டும், ஒரு வாரம் உட்கார வேண்டும். தலைமுறை தலைமுறையாக நாம் ஆயுளை கழித்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டு குடிசையில் ஒன்ற இடமில்லாமல், விளைப்பதற்கு நிலமில்லாமல், செய்வதற்கு வேலை இல்லாமல் காலம் காலமாக சேரியில் வதைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரு கொரோனா வந்தால் கொடுப்பதற்கு யாரும் கிடையாது. இவ்வளவு பெரிய நிலங்களை வைத்திருக்கக்கூடிய மடாதிபதி 2 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் கொரோனாவில் உழைப்பதற்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டார்களே. இந்த பொறிக்கு நிர்வாகம் ஒரு 5 ரூபாய் பணத்தை அவர்கள் கொடுத்திருக்குமா? 2 படி நெல் கொடுத்திருக்குமா? கிடையாது. மடாதிபதியாக பிறக்காவிட்டாலும் கூட இந்த புரட்சிமணி 5 டன் அரிசி இந்த மக்களுக்கு வழங்கினேன். யாரிடமோ சென்று கையேந்தி இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நானே தேடி சென்று, அருகே சென்றால் கூட கொரோனா பற்றி கொள்ளும் உயிர் போகும் என்ற எச்சரிக்கை இருந்தாலும் கூட அவற்றை எல்லாம் மீறி 5 டன் அரிசி, 3 டன் காய்கறி என்று வீதி வீதியாக சென்று நான் கொடுத்தேன். அப்படி என்று சொன்னால் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடியவர்கள் டி.எம். மணியின் புதல்வன் புரட்சிபடியா இந்த மடாதிபதியா அரசியல்வாதிகளா? சாதாரண நாட்களில் கூட இந்த மடத்தை விட்டு வெளியே வராதவர்கள், சாதாரண நாட்களில் கூட இந்த கோயிலை விட்டு வெளியே வராதவர்கள், அவர்களுக்கு நீங்கள் அடிபணிந்து அவர்களுக்கு நீங்கள் மரியாதை செலுத்தி எதை சாதித்து விட போகிறோம்? தலைமுறை தலைமுறையாக நம்முடைய தகப்பன், பாட்டன், பாட்டனுக்கு பாட்டன், பூட்டன் அத்தனை பேரும் கைகட்டி நின்றார்களே. இந்த மடாதிபதி என்ன செய்தார்? ஏதாவது செய்திருக்கிறாரா? 40,000 ஏக்கர் நிலத்தை வைத்திருக்கிறார்கள். ஆக இந்த அன்பான மக்களே, அரசு அதிகாரிகள் பாமர மக்களுடைய கோரிக்கைகள் நியாயமாக பரிசீலிக்க வேண்டும். நாங்கள் கேட்பது எங்களுக்கு கோடி ரூபாய் தொழில் தொடங்குவதற்கு பணம் வேண்டும், வங்கி கடன் வேண்டும் என்று கேட்கவில்லை. எங்கள் குடிசைகளை இடிப்பதற்கு முன்பாக எங்களுக்கு மாற்று இடம் கொடுங்கள். பேரூராட்சியில் காலம் காலமாக துப்புரவு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்கிற இந்த வேலையையும் தனியாரிடம் ஒப்படைத்து எங்களை நடுத்தறிவில் நிறுத்தாதீர்கள். எங்களுடைய வேலை எங்களுக்கே கொடுங்கள் என்று கேட்கிறோம். காலம் காலமாக இதோ இந்த கும்பாபிஷேகத்தில் உழைக்காமல், ஊதியம் பெறாமல் இந்த சேரி சமுதாயம் உழைத்தது. எல்லோருக்கும் சம்பளம் கொடுத்தார்கள். கோயிலுக்கு ஒருவன் பெயிண்ட் அடித்தான், அவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது. சாரம் கட்டினான், அவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது. அங்கே கொத்தனார் வேலை செய்தார்கள், அவர்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது. தச்சு வேலை செய்தார்கள், அவர்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த பறையர் சமூக சேரி மக்கள் செய்த எந்த வேலைக்கும் எந்த சம்பளமும் கொடுக்கவில்லை. அப்படி என்று சொன்னால் இவர்களை வீழ்த்துவதற்கான முதன்மை தேவை நமக்குத்தான் இருக்கிறது. எப்படி முதலாளித்துவத்தை தொழிலாளி வர்க்கம் வீழ்த்தும் என்று கார்ல் மார்க்ஸ் சொன்னாரோ, அப்படிதான் நமக்காக வாழ்ந்து மறைந்த மகத்தான டி.எம். மணி சொன்னார். இந்த மடத்தின் ஆதிக்கத்தை, கோயிலின் ஆதிக்கத்தை இந்த சேரி சமுதாயம் தான் வீழ்த்தும். அவர்களுக்குத்தான் அந்த தேவை இருக்கிறது. ஆக அன்பான உறவுகளே, காவல்துறையே, அரசு அதிகாரிகளே, எங்களுடைய இந்த கோரிக்கைகளை எல்லாம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் மக்கள் விரோதிகள் கிடையாது, சட்டத்தை மதிக்காதவர்கள் கிடையாது, சட்டத்தை மதிப்பவர்கள் நாங்கள். நாங்கள் நினைத்தால் நாங்களும் கலவரம் செய்யலாம். மோடிக்கு, அமித்ஷாவுக்கு கலவரம் செய்யக்கூடிய எண்ணம் வருகிறது என்று சொன்னால் எங்களுக்கு ஏன் வராது? தயிர் சாதம் சாப்பிடுவர்களுக்கே கலவரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் நண்டு நத்தையும் மாட்டுக்கறியையும் சாப்பிடுகிற எங்களுக்கு கலவரம் செய்யக்கூடிய எண்ணம் வராதா? நாங்கள் கலவரம் செய்தால் நாடு தாங்காது. ஆக நியாயமான எங்கள் கோரிக்கைகளை ஏற்க வேண்டும். வேலியந்தோப்பு மக்களுடைய குடிசைகளை பிரிக்க கூடாது. பேரூராட்சி துப்புரவு பணிகளை தனியாருக்கு டெண்டர் விடக் கூடாது. இதோ காசி மடத்திற்கு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுகிறேன். இதோ மீனாட்சி அம்மா வந்திருக்கிறார், உங்களால் நடுத்தரில் நின்று கொண்டிருக்கிறார். அம்மா ஏந்திரீங்க. வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர், 2 மகன்களால் கைவிடப்பட்டவர், மடம் நிலத்தை பிடுங்கியதால் அவருடைய கணவர் கவனிப்பதற்கு ஆள் இல்லாமல் இறந்து விட்டார். 3 ஆண்டுகளாக எங்கள் நிலத்தை எனக்கு கொடுங்கள் என்று அந்த அம்மையார் போராடி கொண்டிருக்கிறார். அவர்களுக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன். RDO உத்தரவு போட்டிருக்கிறார். ஒரு நபர் ஒரு நிலத்தை சாகுபடி செய்கிறார் என்று சொன்னால் அந்த நபர் இறந்து விட்டால் அந்த குத்தகை உரிமை அவருடைய மனைவிக்கு செல்ல வேண்டும் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த மாநில மடத்து நிர்வாகம் இந்த அம்மையாரை நடுத்தருவில் நிறுத்தி, அந்த வயதான முதியவரை நடுத்தருவில் நிறுத்தி நிலங்களை எல்லாம் பறித்துக் கொண்டு யார் இவர்களுக்கு சோறு போடவில்லையோ, யார் இவர்கள் நடுத்தருவில் நிறுத்தினார்களோ அவர்களுக்கு கொடுத்து விட்டது. அப்படி என்று சொன்னால்
இந்த மடத்தின் வாசலுக்கு முன்பாக இன்னும் ஒரு வார காலத்தில் நாம் எல்லாம் ஆயிரக்கணக்காக கூட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நான் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுக்கிறேன். அந்த நிலத்தை இந்த அம்மாவிடம் கொடுக்க வேண்டும். காவல்துறையிடம் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம், வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் மனு கொடுத்திருக்கிறோம். 3 ஆண்டுகளாக ஏறாத படி கிடையாது, சந்திக்காத அதிகாரிகள் கிடையாது. இரவு படுத்தால் எனக்கே உறக்கம் வருவது கிடையாது. அந்த பெரியவர் கடைசியில் என் மனைவி எப்படியாவது காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். 2 முறை வட்டாட்சியர் மடத்து மேனேஜரை அழைத்து கூட்டம் போட்டு அந்த நிலத்தை அவரிடம் கொடுத்து விடுங்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் கூட கேட்பதற்கு நாதி இல்லை என்று இந்த வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த இந்த பெரியவரை, இந்த அம்மையாரை பழி வாங்கி வீதி நிறுத்திருக்கிறார்கள். இது ஒரு உதாரணம் தான். ஒவ்வொரு வீதியிலும் அவர்களால் நிலம் பிடுங்கப்பட்டு எதிர்த்து கேட்பதற்கு நாதியற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஏராளமான குடும்பங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு சாதியிலும் இருக்கிறது, ஒவ்வொரு வீதியிலும் இருக்கிறது. ஆக இவர்கள் நிலத்தை இவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த தெற்கு வீதியில் நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம், ஒரு 200 பேரோடு 300 பேரோடு நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் நாளை மடத்து வாசல் நடக்கும் என்ற பகிரங்கமாக எச்சரிக்கை விடுகிறேன். ஆக காவல்துறை அதிகாரிகள் இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்த வேண்டும். ஆக இவ்வளவும் செய்யாத இந்த மடாதிபதிக்கும் கோயிலுக்கும் சேரி முழுவதும் பேனர்களை வைக்கிறார்கள். அதுதான் மானங்கெட்ட விஷயம். எவ்வளவு பெரிய மானக்கேடு! காலம் காலமாக போராடிய புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளுக்கு ஒரு போஸ்டர் அடிப்பதற்கு இந்த ரிசர்வ் தொகுதியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒரு அருகதை கிடையாது. இந்த ரிசர்வ் தொகுதியில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், இல்லை பேரூராட்சி தலைவராக இருக்கட்டும், புரட்சியாளர் அம்பேத்கர் ரிசர்வ் தொகுதி உருவாக்கினார். இந்த தொகுதியில் எஸ்சி மட்டும் நிற்க முடியும் என்று சட்டத்தை எழுதினார். அந்த சட்டத்தால் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினரானீர்கள். நீங்கள் இங்கே பேரூராட்சி தலைவராக முடிந்தது. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் எந்த புகைப்படம் வைப்பது கிடையாது, பேனர் வைப்பது கிடையாது, போஸ்டர் அடிப்பது கிடையாது. ஆனால் 3 சாமியாரையும் வரிசையாக போட்டு அங்கே தர்மபுரம் ஆதீனம், பக்கத்திலே காசிமடத்து முத்துக்குமரன், பக்கத்தில் முத்துக்குமரனுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கார்த்தி, இந்த 3 பயன்களையும் போட்டு இங்கே பௌதிகமாக கும்பிட்டு இவர்கள் போஸ்டர் அடிக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மானக்கேடு! இந்த ரிசர்வ் தொகுதியை சாமியாரா உருவாக்கினார். சாமியாருக்கு அரசியல் சட்டம் தெரியுமா? குறைந்தபட்சம் எங்களுக்கு தெரிந்த தமிழ் இலக்கியங்கள் உங்களுக்கு தெரியுமா? கந்தர் கலிவென்பாக இருக்கட்டும், சைவ இலக்கியங்களாக இருக்கட்டும், எங்களோடு போட்டி போடுவதற்கு மடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் தயாரா? ஆக உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மூலதனம் நிலம் மட்டும்தான். நல்லா தெரியுதுங்க. நிலம் மட்டும் இந்த கோயிலிடமும் மடத்திடம் இல்லை என்று சொன்னால் ஒரு நாயும் இவர்களை மதிக்காது. இந்த நிலத்தை வைத்துக் கொண்டு இந்த மக்களை எல்லாம் பாடாய் படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆக மடாதிபதி அவர்கள் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களை நாங்கள் மதிக்கிறோம். உங்களுக்கு எதிரான எத்தனையோ பேர் எங்களிடம் வந்து இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள். உங்களை எதிர்க்க வக்கற்றவர்களுடைய அப்படிப்பட்ட பேச்சுக்களை நாங்களும் கேட்பது கிடையாது. உங்களை நாங்கள் ஏன் கடுமையாக பேசுகிறோம் என்று சொன்னால், திருப்பனந்தாளில் தலைமுறை தலைமுறையாக வாழக்கூடிய மக்களுக்கு நீங்கள் பட்டா கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் வீடு கட்டிக் கொள்வதற்கு ஒரு NOC தடையில்லா சான்று வழங்க வேண்டும். ஒரு பம்பு செட் அடிப்பதற்கு நீங்கள் தடை செய்யக்கூடாது. எங்களுடைய மக்கள் அங்கே வந்தால் அவர்களை மதிக்க வேண்டும். கூலி தரப்படாமல் அவருடைய உழைப்பை வாங்கக்கூடாது. தேர் வந்தால், சப்பரம் வந்தால் இந்த மக்களை அழைத்து சென்றுதான் ஒரு உருண்டக்கட்டியை கொடுத்து விட்டு, ஒரு புளியோதர பட்டறையை கொடுத்து விட்டு தலைமுறை தலைமுறையாக காலம் காலமாக வேலை வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த அடாவடி போக்கை நிறுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் உங்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 6 மாதம் பிணையில் வர முடியாத அளவிற்கு உங்களை சிறையில் வைத்து விடுவோம். எச்சரிக்கிறோம் நாங்க. ஆக திருப்பனந்தாயை செல்வாக்கு செலுத்துவதாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாத கற்பனை எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள். சேரி சமுதாயம் உழைக்கும் மக்கள் வீதிக்கு வராத வரைதான் நீங்கள் பேனர்களை வைத்துக் கொள்ளலாம். அந்த பேனர்களில் ஆமா அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பேசணும்னா இன்னும் அவங்க தரக்குறைவாயிடுவாங்க. அதனால அவர்கள் தலைமுறை தலைமுறையாக நம்மை கட்டுப்படுத்துவதற்கு அடுத்தடுத்த தலைமைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். 96 வருடம் முத்துக்குமரன் நம்மை ஆண்டான். அதற்கு பிறகு கார்த்தி என்பவனை அழைத்து வந்து சின்ன சாமியார் என்று உட்கார வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கார்த்தி அவர்களே,
உன்னுடைய மூத்தோர் இருக்கக்கூடிய முத்துக்குமரனுடைய தலைமுறை நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம். மக்களுக்கு எதிராக நீ இருந்தால் என்னுடைய தலைமுறை உன்னுடைய தலைமுறை நிம்மதியாக வாழ முடியாது என்று பகிரங்கமாக எச்சரிக்கை விடுக்கிறோம். ஆக கோயிலிடம் கையேந்துவன் மடத்திடம் கையேந்துபவன் மக்கள் அம்பலப்படுத்த வேண்டும். மக்களுக்கு ஒருவன் நேர்மையாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் கோயில் மடத்தை எதிர்க்க வேண்டும், அவன் அரசியல்வாதிகளை எதிர்க்க வேண்டும், அவன் காவல்துறையை எதிர்க்க வேண்டும், அவன் இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை எதிர்க்க வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு பேரையும் வளைத்து போட்டுத்தான் இங்கே மடம் செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறது. மடத்திற்கு முன்னால் பாருங்கள், எவ்வளவு பெரிய வேலி, எவ்வளவு பெரிய பூச்செடி இந்த பேரூராட்சி தான் வைத்தது. எந்த சேரிக்கு சென்றாலும் அங்கே இப்படிப்பட்ட பூக்காக்களை வைப்பது கிடையாது. இந்த மடாதிபதியிடம் காசு கிடையாது. ஓஏபி பணத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 35 கிலோ அரிசியை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் பொங்க வேண்டும். அதனால்தான் இந்த பேரூராட்சி நிர்வாகம் இவ்வளவு பெரிய மடத்திற்கு முன்பாக இவ்வளவு பெரிய கம்பி வேலியை அமைத்து பூங்காக்களை அமைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படி அவ்வளவு ஏழையாக இந்த மடாதிபதி இருக்கிறார். ஆக எப்படியாவது எவன் காயிலாவது விழுந்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் செல்வாக்கோடு வாழ வேண்டும் என்று விடுகிறார்கள். நாயினும் இழிவானது இந்த கேடுகட்ட பிழைப்பு. ஆக யார் இந்த மண்ணில் அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்கள் தான் இந்த மண்ணின் வரலாறு. மாவீரன் டி.எம். மணி 50 ஆண்டு காலம் இங்கே ஆதிக்கத்தை எதிர்த்து வாழ்ந்தார். அவர் இந்த மண்ணின் வரலாறு. திருப்பரந்தரின் வரலாறு மடாதிபதியின் வரலாறா டி.எம். மணியின் வரலாறா என்று கேட்டால் அடுத்த தலைமுறை இல்ல 1000 தலைமுறைகளை கடந்தாலும் டி.எம். மணியின் வரலாறு தான் திருப்பரந்தரின் வரலாறு என்று சொல்லும். ஏனென்றால் மடத்தை எதிர்ப்பதற்கு யாரும் கிடையாது. எவ்வளவு அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள். இதோ தருமபுரம் ஆதீனத்தை பல்லக்கில் தூக்க வேண்டும், வெள்ளி பல்லக்கில் வைத்து வன்னியர்கள் தூக்கி வர வேண்டும் என்று ஊர் ஊராக தூக்கினார்கள். எல்லா ஊரிலும் தூக்கினார்கள். டி.எம். மணியின் மண்ணான பனசை மண்ணில் தூக்க முடிந்ததா? புரட்சி மணியும் நீலப்புலிகளும் அதை அனுமதித்தார்களா? கிடையாது. இறங்கி நடந்து வந்தாவா இல்ல வந்த வழியிலே போ என்று சொன்னோம். ஆக எங்களுடைய தலைமுறை முடிவதும் நீங்கள் தலைமுறையாக எங்கள் மக்களை படுத்திய பாடு, செய்த கொடுமை, இவற்றையெல்லாம் நாங்கள் தேக்கி வைத்திருக்கிறோம். ஆக நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், எங்களுடைய வாக்குகளை பெற்ற அரசியல்வாதிகள், மடத்திற்கு பல்லக்கு தூக்குகிறவர்கள் அத்தனை பேரும் நியாயமாக நடந்து கொண்டால்தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். ஆக நாங்கள் எல்லாம், என் அன்பு தம்பிகள் எல்லாம், இங்கே திரண்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இதற்காகத்தான் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ படித்து விட்டோம், சென்றால் 1 லட்சம் சம்பாதிக்கலாம் என்றெல்லாம் நாங்கள் இருந்து விட மாட்டோம். பெரிய கோயிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய கடைகளை எல்லாம் அத்துமீறி எடுத்தார்கள். கட்டிய எந்த பேரூராட்சி எந்த கட்டிடங்களையும் இவர்கள் திறக்கவில்லை. இப்படி ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. ஆக அன்பான மக்களே, உங்களை எல்லாம் அழைத்து வந்து உட்கார வைப்பது பெரும்பாடாக இருக்கிறது. எனக்கு நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆக இனி அறிவிப்புகள் வந்தால் திரண்டு விடுங்கள். மீண்டும் நாம் போராட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று சொன்னார்கள். உண்மையில் கிடைத்ததா? 1947 ஆகஸ்ட் 15 இந்த நாடு சுதந்திரம் பெற்றதாக சொன்னார்கள். உண்மையில் சுதந்திரம் பெற்றதா? கிடையாது. கல்விக்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நிலத்திற்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் இந்த நாட்டில் இன்னொரு சுதந்திர போரை துவக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். நம்முடைய தலைமுறையில் அவற்றை முன்னெடுக்க வேண்டும். ஆக பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சமூக மக்களுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும், சாலையோரவாசிகளுக்கும் எங்களுடைய நியாயமான குரல்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்களோடு நீங்கள் வாருங்கள். இந்த மண்ணை ஜனநாயகப்படுத்துவதற்குத்தான் நாங்கள் இத்தனை காலம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாம் இங்கே திரண்டிருப்பது சலுகைகளுக்காக கிடையாது, உரிமைகளுக்காக நாங்கள் திரண்டிருக்கிறோம். ஆக நாங்கள் முன்வைத்த கோரிக்கைகளை எல்லாம் நீங்கள் மேல் அதிகாரிகளுக்கு அனுப்புங்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு அனுப்புங்கள், சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்புங்கள். மணிப்பூர் பிரச்சனையில் நாங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது அங்கே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்ற பிரேம் சிங் தலைமையிலான ஆட்சி நீக்கப்பட வேண்டும். குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட வேண்டும். மோடி அரசு பதவி விலக வேண்டும். உச்சநீதிமன்றம் உடனடியாக தலையிட்டு மணிப்பூரில் அமைதி திரும்புவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பல்வேறு பகுதிகளுக்கும் நாம் போராட்டத்தை நாம் தீவிரப்படுத்துவோம். பாரதிய ஜனதா கட்சி RSS அவர்களுக்கு பல்லக்கு தூக்கிக்குற சேரி கைகூடி கும்பலை மக்கள் முன் அம்பலப்படுத்துவோம் என்று சொன்னவனாய், ஆக அதிகாரமற்ற மக்கள் நாமெல்லாம் அதிகாரம் பெற வேண்டும்.
அதிகாரம் கைகளில் வந்தால், நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் நாம் ஏன் வீதியில் உட்கார வேண்டும்? இங்கே மடாதிபதியும் கோயில் நிர்வாகம் தான் வீதியில் உட்கார்ந்திருக்கும். எங்களுக்கு இந்த கோரிக்கை இருக்கிறது, செய்யுங்கள் என்று. ஆக அதிகாரம் நம்மிடம் இல்லை. ஆக அதிகாரத்தை பெறுவதற்கு ஒரே வழி நமக்காக நாம் வாக்களிப்பதுதான். ஆக அஞ்சுவதை கெஞ்சுவதை நாம் நிறுத்துவோம். அறவலிமை மரவலிமை நாம் பெருக்குவோம். அரசியல் பொருளியல் பழகுவோம். இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை நாம் கைப்பற்றுவோம் என்று சொன்னவனாய் வாய்ப்பிற்கு நன்றி கூறி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் உமர். நீல வணக்கம், நீல வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நீல புலிகளின் நீல வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நீல புலிகளின் வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு நீல வணக்கம், நீல வணக்கம். நீல வணக்கம், நீல வணக்கம். மாவீரன் தீயமணிக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்திலே ரத்தம் சிந்திய போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். மோடி அரசு, பாசிச அரசு தூண்டாதே, தூண்டாதே, கலவரத்தை தூண்டாதே. மோடி அரசு, மோடி அரசு தூண்டாதே, தூண்டாதே, கலவரத்தை தூண்டாதே. பிளவுபடுத்தாதே, பிளவுபடுத்தாதே. இந்திய மக்களை பிளவுபடுத்தாதே. கேடுகட்ட மோடி அரசு, மானங்கெட்ட மோடி அரசு, சீர்குலைக்காதே, சீர்குலைக்காதே. இந்திய அமைதியை சீர்குலைக்காதே. தடை செய், தடை செய், தடை செய், தடை செய். RSS-ஐ தடை செய், RSS-ஐ தடை செய். எச்சரிக்கை, எச்சரிக்கை. மோடி அரசுக்கு எச்சரிக்கை. எச்சரிக்கை, எச்சரிக்கை. புரட்சியாளரின் வாரிசுகளின் எச்சரிக்கை. தூண்டாதே, சீண்டாதே. தூண்டாதே, சீண்டாதே. பட்டியலின மக்களை சீண்டாதே. தடை செய், தடை செய். RSS-ஐ தடை செய். மானங்கெட்ட மோடி அரசு, கேடுகெட்ட மோடி அரசு. மணிப்பூர் மக்களுக்கு பாதுகாப்பை வழங்கிடு. வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர புலிகளின் வீர வணக்கம்.